ஒரு கணவன் மனைவிக்கு செய்யக்கூடாத மிகப்பெரிய பாவம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு கணவன் மனைவிக்கு கூடாத மிகப்பெரிய பாவம் எது அப்படின்னா, நான் சொல்ல போகிற விஷயங்களை கண்டினியூவாக பாருங்கள், ஓகேங்களா? கணவன் மனைவி உறவில் மிகப்பெரிய பாவம் எதுவும் அப்படின்னா நம்பிக்கை துரோகம் தாங்க, சரிங்களா? இப்போ மனைவி இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, மனைவி கணவன் 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து இருக்கணும், சரிங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளி மறைவு இல்லாமல் உண்மையாகவும் இருக்கணும், நேர்மையாகவும் இருக்கணும். அவங்களுக்குள்ளே எந்த ஒரு மறைவும் இருக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ நம்பிக்கையாக இருக்காங்க, தன்னோட கணவன் நம்ம கூட இருக்காங்க, நம்மளுக்கு எப்பயுமே துரோகம் பண்ண மாட்டாங்க, நமக்கு தெரியாமல் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒய்ஃபும் இருப்பாங்க. ஆனால் துரோகம் பண்ணுறது, எல்லா விஷயத்துலையுமே துரோகம் அப்படின்னா ஏமாற்றுறது, சரிங்களா? ஏமாற்றுதல் அப்படின்னா நம்மக்கிட்ட பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட போய் பேசுறது, அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சரிங்களா? இப்போ நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அவங்களால டைம் இல்லை, பிஸியாக இருக்க மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனால் அதுவே அடுத்தவங்க கூட டைம் கிடைக்குமா அப்படி, அதாவது அடுத்தவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் ஒதுக்கிறது, அவங்கள தேடி போகிறது, சரிங்களா? அப்படி அந்த மாதிரி அமையிறது. அடுத்து இப்போ நம்ம ஃபோன் பேசணும் அப்படின்னா, ஃபோன் பண்ணோம் அப்படின்னா பிஸியாக இருக்கேன், ஆனால் அப்புறம் கூப்பிட்ற ஃப்ரீயாக இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. பேசுறதுக்கு விருப்பமே இருக்காது. ஆனால் மற்றவங்ககிட்ட மணிக்கணக்காக பேசுவாங்க, அவங்க எப்படா கால் பண்ணுவாங்கன்னு ஒரு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் அதுதான் ஒரு ஏமாற்றம், சரிங்களா? உங்களை நம்பி இருக்காங்க, நீங்கள் எப்போ பேசுவீங்க, எப்போ கால் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களோட பேச்சுக்காக காலுக்காக வெயிட் பண்ணி ஏக்கத்தோடு இருக்கிற உங்கள் மனைவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணிவிட்டு அடுத்தவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அடுத்தவங்களோட பேச ஆசைப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் துரோகம், சரிங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொன்று என்னென்னா, அவங்களோட மனசை காயப்படுத்துறது, சரிங்களா? ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, அதை புரிகிற மாதிரி சொல்கிறதில்ல, சரிங்களா? படின்னு பேசிடுறது, அதை என்ன சொல்கிறதுனா, அது ஒன்றுமே இருக்காது, அது இல்லை இது வேணாம் இன்னொன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம், அதை பொறுமையாக சொல்கிற விதத்தில் சொல்லலாம். ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, சம்மந்தமே இல்லாமல் படின்னு அவங்கள பேசி அப்படியே மனசை காயப்படுத்துறது, அந்த மாதிரி பண்ணுறதுனால கூட அதுவும் ஒரு மிகப்பெரிய பாவம் தான், சரிங்களா? அடுத்து அவமானம் அப்படிங்கிறது என்னென்னா, தன்னோட மனைவியின் குறைகளை மற்றவர்களிடம் சொல்லி கேலி செய்வது, சரிங்களா? இப்போ உங்கள் மனைவிக்கு ஒழுங்காக சமைக்க தெரியாது அப்படின்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், சரிங்களா? இப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வீட்டிலே வச்சுக்கலாம். ஆனால் அதே மற்றவங்கக்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க, இல்லை வெளியில் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, இல்லை சொந்தக்காரங்க இருக்காங்க, இல்லாட்டி வேறு யாராவது வெளியிலேருந்து வர்றாங்க உங்கள் வீட்டுக்கு, அப்படிங்கும்போது அந்த டைமில் உங்களோட மனைவியோட சமையலை பற்றி, அவங்களோட குறைகளை பற்றி சொல்லி கேலியாக சிரிக்கிறது, சரிங்களா? நீங்கள் சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் சேர்த்து சிரிக்க வைக்கிறது, சரிங்களா? இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல பெரிய அவமானமாக இருக்கும். அதனாலே அவங்க மனசு உடஞ்சி போயிடுவாங்க. உங்களுக்குள்ளே விரிசல் வர்றது காரணமும் அதுவாக கூட இருக்கலாம், சரிங்களா? அதனால் மற்றவங்க முன்னாடி அவங்களோட குறைகளை சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. அவங்களுக்கும் சுயமரியாதை அப்படிங்கிறது இருக்குங்கிறத புரிஞ்சு நடந்துக்குங்க. இதே விஷயத்த உங்களோட குறைகளை மற்றவங்க முன்னாடி சொல்லி அவங்க அசிங்கப்படுத்த ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு அவங்கள விட உங்களோட மரியாதை அதிக பெருசாக தெரியுது, சரிங்களா? நீங்கள் மரியாதையோடு இருக்கணும், மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க எதையுமே உங்களோட குறைகளை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் நீங்களும் அது மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, ஓகேங்களா? அலட்சியம், சரிங்களா? அடுத்து அலட்சியம் அப்படின்னா மனைவியின் உணர்வுகளுக்கு உடல்நிலைக்கு மதிப்பளிக்காமல் இருப்பது, சரிங்களா? இப்போ மனைவி ஏதாவது ஒன்று ஆசைப்படுவாங்க, விரும்புவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒன்று கேட்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களோட பேச்சை தட்டி கழிக்கிறது, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேட்காமலே ஒன்று சொல்ல வேணான்னு சொல்லிட்டு போயிடுறது. அவங்க பேச்சை கேட்கறதுக்கு, அவங்க சொல்கிறத கேட்குறதே இல்லை, அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பே அளிக்கிறது இல்லை, அப்படியே தட்டி கழிச்சிட்டு போயிடுறது. அப்படிங்கும்போது அவங்க உணர்வுகள், அவங்களுக்குள்ள விருப்பு வெறுப்பு, ஆசைகள், ஏக்கங்கள் எல்லாமே இருக்கும், சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். உனக்கு பிடிக்காதான் நான் செய்வேன், உனக்கு பிடிச்சதான் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்போ என்னன்னா அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகி போயிடும், சரிங்களா? அதனால்
அவங்களோட உணர்வுகளுக்கு வந்து மதிப்பு கொடுங்க. அவங்களோட உடம்பு முடியல அப்படின்னா வந்து அதை அவங்க உடம்பு முடியாமல் படுத்திருக்காங்க அப்படின்னா வந்து ரொம்ப முடியாத சூழ்நிலையெல்லாம் படுத்திருப்பாங்க. ஆனால் வந்து அதை அலட்சியமாக கேலி பண்ணுறது, நடிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? ஒரு சொல்லுவாங்கள்ல, தனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி அப்படி நினைக்கவே கூடாது. சரிங்களா? அவங்களோட உணர்வுகளுக்கும் உடல்நிலைக்கும் நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து மறைத்தல் அப்படிங்கிறது அவங்களோட ஹஸ்பண்டோட வரவு செலவுகள். இப்போ வந்து அவங்க சம்பளம் எவ்வளோ வாங்குறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, வீட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதையுமே சொல்கிறது இல்லை. வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். வீட்டில் இருக்க ஒய்ஃபுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் வரவு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய வருமானம் வாங்கி அதில் வந்து குடும்பத்தை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒன்றும் இல்லை. ஆனால் நிறைய கடன்களை வாங்கி வச்சுட்டிங்க, ஏதாவது உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த கடன்காரங்க ஃபுல்லாக உங்கள் ஒய்ஃபை தான் கேட்பாங்க. இதுவே வந்து நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை மற்றவங்களுக்காக கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்க, பெருந்தன்மையாக கொடுத்துட்றீங்க, உங்ககிட்ட வந்து ஏமாற்றி வாங்கி பிடுங்கி திங்கிறாங்க அப்படின்னா திங்கிற வரைக்கும் தின்றுவாங்க. ஆனால் வந்து இப்போ கடன் வந்துருச்சு அப்படின்னா வந்து ஒய்ஃபை மட்டும்தான் கேட்பாங்க. கஷ்டமோ நஷ்டமோ அது ஒய்ஃபுக்கு மட்டும்தான். சரிங்களா? உங்களை சுற்றி பிடுங்கி திங்கிறவங்க, வாங்கி திங்கிறவங்களாம் ஒதுங்கி போயிடுவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். எவ்வளோ வரவு செலவு அப்படிங்கிறத ஒய்ஃபுக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. அடுத்து வந்து முக்கியமான விசேஷங்களில் வந்து ரகசியம் காப்பது. சரிங்களா? ஏதாவது ஒரு விசேஷம், வீட்டு விசேஷமாக இருந்தாலும் சரி, மற்ற விசேஷமாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட எதையுமே தெளிவாக சொல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு போகிறது வர்றது பண்ணுறது இது மாதிரி பண்ணும்போது அதில் கஷ்டம் நஷ்டம் வரும்போது உங்கள் ஒய்ஃபை தான் பாதிக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்து வந்து ஏமாற்றுதல் அப்படிங்கிறது மனதளவில் மற்றொருவருக்கு முன்னுரிமை அளிப்பது. சரிங்களா? உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, ஆனால் உங்களை ஒய்ஃபை வந்து நீங்கள் வந்து மதிக்கிறதே இல்லை, அவங்க பேச்சை கேட்குறதே இல்லை, அவங்க இருந்தாலும் இல்லாத மாதிரி கண்டுக்காமல் போகிறது. ஆனால் வந்து மற்றவங்களுக்கு மற்றவங்களை முன்னாடி வச்சு எந்த ஒரு வேலையுமே பண்ணுறது, எந்த ஒரு விசேஷமே பண்ணுறது, எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே மற்றவங்களை முன்னாடி வச்சு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறது, உங்கள் ஒய்ஃபை மதிக்காமல் அப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து அன்பும் மரியாதையும் இல்லாத எந்த உறவும் புனிதமானது இல்லை. சரிங்களா? அன்பும் மரியாதையும் இல்லைன்னா அந்த உறவுக்கு வந்து புனிதத்தன்மையே இருக்காது. சரிங்களா? ஒருவரின் சுயமரியாதையை சிதைப்பதே மிகப்பெரிய பாவம். ஓகேங்களா? பெண்களுக்கும் சுயமரியாதை இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மதிக்க பழகிக்குங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அதோட வந்து ஹைப் பண்ணுங்கள். ஏன்னா ஹைப் பண்ண என்னோடய வீடியோஸ் வந்து ரெக்கமெண்டேஷனில் போகும், எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.